யாரோ முக்கியமான ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. இந்த அனுப்பின ஆள் தந்த படமும் உங்களோட படமும் எல்லாம் சேர்த்தெல்லாம் போட்டு தெரியும். ஆனா இந்த பிள்ளை இல்ல இதுல இருக்கிறது. வைஃப் இந்த படம் இல்ல இதுல, வேற யாரோ தான் இதுல இருக்கு. ஹாப்பி சரி. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? நிஷாந்த். சரி, நிஷாந்துக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு? பிறந்த நாள். என்ன சோகமா நிக்கிற மாதிரி கிடக்கு? சோகமா நிக்கிற மாதிரி இருக்கா இல்ல கோவமா நிக்கிற மாதிரி இருக்கா? என்ன விஷயம்? எப்பவுமே அப்படிதான், கேஷுவலா அப்படிதான். சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே நிஷாந்த் அப்படின்னு சொல்லி போட்டு அழகாக உங்களுக்காக ஒரு கேக் ஒன்று அனுப்பி விட்டுருக்குறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன யோசனையா கிடக்குறே? சரி, யார் உங்களுக்கு இந்த கேக்கெல்லாம் அனுப்பி இருப்பாங்க? அக்கா அங்க இருக்கிறா, லண்டன்ல. என்ன பேர் அக்காது? ஜீன். அக்காட்ட இருந்து வரையிலே ஆண்டி உஷா ஆண்டி. உஷா ஆண்டி எங்க இருக்கிறா? லண்டன். இல்லையே, உஷா ஆண்டி இருந்து வரையிலே. அண்ணா அண்ணா அங்க இருக்கிறார் லண்டன். எல்லாரும் லண்டன்லாம் இருக்கிறாங்க. அண்ணாக்கு என்ன பேர்? ராஹிம். இல்லையே, யாரு தெரியல. யாரா இருக்கு? அம்மாவா? அவவா? அம்மா இங்க நிக்கிறவ தானே கொடுத்திருப்பாவே. அப்படியா? யாரா இருக்கும்? தங்கச்சிக்கு என்ன பேர்? நிரோஜினி. எங்க இருக்காங்க? இங்கதான் நிக்கிறவா? அவவா? கொழும்புக்கு போயிட்டா? இல்லையே, தெரியல. அப்ப யாரு? வடிவா யோசிச்சுங்க. யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யாரோ முக்கியமான ஒரு ஆள் தான் கொடுத்துருக்கு. நிஷாந்துக்கு இன்னைக்கு பர்த்டே, இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி யாரோ முக்கியமான ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. யார் அது? வடிவா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கிஃப்டும் இருக்குது உங்களுக்காக. அழகாக ஒரு தாம்பாள தட்டுல 29வது பர்த்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ 29,000 ரூபாய் காசு இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லி 29,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, வச்சிருங்க. அதே அப்படியே பாக்குற மாதிரி கிடக்கு. யாரு? யாரு? சுமன். யாரு? எங்க இருக்காங்க? பக்கத்துல பக்கத்துல இருக்கிறார்கள் எல்லாம் தாங்களே தந்துருவாங்களே. ஏன் அங்கல் மூலம் தர போயிடும்? நாங்கள் எப்படி சொல்றது? இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கேர்ள்கிட்ட இருந்து வந்திருக்கு. க்ளூ தந்தாச்சு. என்ன இப்படி யோசனை ஆகுறது? சரி, நீங்க யோசிங்க. நீங்க யோசிக்கிறதுக்கு இடையில நாங்க என்ன செய்வோம்டா, உங்களுக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிப்போம். சரியா? படிச்சு விஷ் பண்றோம். இந்த கிஃப்ட் அனுப்பினார்கள் இந்த சார்பாக உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சு நாங்க விஷ் பண்றோம். அதுக்கிடையில நீங்க யாருன்னு வடிவா யோசிச்சு, நான் சொல்லிட்டேன், ஒரு பொம்பளைகிட்ட இருந்து வந்திருக்கு, ஒரு பெண் பிள்ளைகிட்ட இருந்து வந்திருக்கு. சரியா? சோ யாருன்றதை நீங்க கண்டுபிடிங்க. நாங்க பிறந்த நாள் பாட்டை படிக்கிறோம். ஓகேயா? என்ன பெண் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலும் கணக்க யோசனை இன்னும் கூடின மாதிரி கிடக்கு. யாராவது இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் பொம்பளை பிள்ளைகள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? சரி, மாதிரி பண்ணிட்டீங்களா? மாதிரி பண்ணிட்டீங்க. அவ வைஃபா சொல்லவே இல்லையே. என்ன தங்கச்சிய சொன்னது, அம்மாவை சொன்னது, அண்ணாவை சொன்னது, அக்காவை சொன்னது. இந்த பிள்ளை இதுல பக்கத்திலேயே இருக்குது வாய். அந்த பிள்ளைய சொல்லவே இல்லை. கிஃப்ட் தந்துட்டாவா இன்னைக்கு பிறந்த நாளுக்கு? இல்ல. அப்ப ஏன் இந்த பிள்ளைய சொல்லல நீங்க? அம்மாவும் உங்களோட இருக்கிறா, தங்கச்சியும் உங்களோட இருக்கிறவா, எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்களே. ஃப்ரெண்ட கூட சொல்லியாச்சு.
சுமன் சொல்லி ஏன் வைஃப் சொல்லல கோமா வைஃபோட இல்ல அப்ப வைஃப் சொல்லல வைஃப் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க சர்ப்ரைஸா செய்யணும் செஞ்சாவோ தெரியா சரி பாப்போம் எந்த பொம்பளை பிள்ளை அனுப்பினு பாப்போம் என்ன நாங்க சரி நாங்க இப்ப பிறந்த நாள் பாட்டு படிச்சு விஷ் பண்றோம் நீங்க யாருன்னு சொல்லி நீயாவது யோசிச்சு சொல்லுங்க சரி Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Nisha Happy birthday to you சரி happy birthday என்ன ஒரு ஆழ்ந்த யோசனைக்கெல்லாம் போய் கணக்க யோசிச்சு இங்க இருந்து இல்ல வெளியில இருந்து எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல எங்க இருந்தாலும் சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளைல பேர் போட்டு வந்துருக்கு என்ன இந்த வயசுல எப்படி யோசிக்கிறீங்க 29 வயசு தானே நான் 55 வயசு ஆள் மாதிரி 55 வயசு இப்படி 55 வயசு ஆள் மாதிரி இப்போ கணக்கு யோசிக்கிறீங்க இந்த அனுப்பின ஆள் தந்த படமும் உங்களோட படமும் எல்லாம் சேர்த்தெல்லாம் போட்டு தெரியும் ஆனா இந்த பிள்ளை இல்ல இதுல இருக்கிறது வைஃப் இந்த படம் இல்ல இதுல வேற யாரோதான் இதுல இருக்கு ஹாப்பி 29th பர்த்டே போட்டு ஐ ஹோப் ஆல் யுவர் பர்த்டே விஷஸ் அண்ட் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ என்று போட்டு விஷஸ் பை ஒரு ஆள் அனுப்பியிருக்கு பேர் போட்டு இதை நான் கொடுக்குறதா கொடுக்காம போறதா நான் நினைச்சது திருமணம் ஆகாத ஒரு தம்பி யாரோ கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கிறாங்களா குழப்பமா இருக்கா யாரோடைய சொந்த வைக்கிறீங்களா வைஃபுக்கு தெரியாம யார் இந்த பிள்ளை அடி போட்டு பிறகு நான் வைஃபல்ல அடி வருது இல்லையா நாங்க இங்க வீட்டு இருந்து வெளியில போறோம் இல்லையா அங்க சீன் இல்ல போல இருக்கு நெருக்கமா போட்டோ இருக்கு இல்லையே இந்த பிள்ளை இல்ல இதுதான் நீ வைஃப் அந்த பிள்ளை இல்லையே அதுல தம்பி பாத்துட்டான் போல இருக்கு அவன் சொல்லிட்டான் சரி பாருங்க நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க சரி விஷஸ் பை அம்மா அம்மா வந்துருங்க நீங்களே கூட கையால இருக்க கொடுத்துருங்க சரி 29வது பிறந்த நாளுக்கு என் மகனுக்கு நான் ஒரு வாழ்த்து மடல் வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லி அழகாக ஆசையா அம்மா கொடுத்துருக்குறா இந்த ஃப்ரேம் இருந்தாலும் கொஞ்சம் குழம்பிட்டீங்க அதை ஒருத்தருடைய கதைக்காம குழம்புவீங்க கதைச்சாத்தே குழம்பணுமே சரி ஓகே நான் சும்மா கொஞ்ச நேரம் விரட்டி பார்த்து அம்மா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க இந்த கேக்கும் காசும் வந்து வேற யாராவது கொடுத்துருக்குறாங்க அது யாரா இருக்கு முதல்ல இருந்து அக்கா ஜி லண்டன்ல இருந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க பாவம் சும்மாவே கணக்க யோசிக்கிற மாதிரி கிடைக்கு இன்னும் பாவம் குழப்ப வேணாம்னு தான் உடனே சொல்லிட்டு நிஷாவுக்கு இன்னைக்கு பர்த்டேக்கு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த உங்களுடைய அம்மாவும் அக்காவும் நினைச்சு இவ்வளவும் செய்திருக்கிறாங்க ஹாப்பியா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அம்மாக்கும் அக்காக்கும் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை இன்னைக்கு திடீரென்று சர்ப்ரைஸ் பண்ணினது சரி மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா மாத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்புறோம் நாங்களும் எப்பவும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்றதா அக்காவும் சொல்லி இருக்கிறா அம்மா நேரவே இருந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறா நீங்க எப்பவும் ஹாப்பியா மட்டும் இருக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். Thank you.